ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ இறால் எடுத்துருக்குறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பெரட்டி வைக்கலாம். அப்படி இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 8 காஞ்ச மிளகா, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், சாபு ஜீரா 1/2 டீஸ்பூன், பட்டை, லவங்கு, மெழுகு, இலைச்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை கொஞ்சம் லேசாக நம்ம வறுத்துக்கலாம். இது இப்படி கொஞ்சம் வறுத்து சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த கரம் மசாலா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். இது ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஆறினோடனே அரைச்சிக்கலாம். இந்த காம்பெல்லாம் நீக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் சைடில். இப்போது ஒரு 10 பீஸ் சின்ன வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி இதெல்லாம் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இப்போ பொடியாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக வதங்கினோடனே ஒரு 4 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு வைக்கலாம், வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், லேசாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போ இறால் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு நிமிஷம் வைக்கலாம். இப்போ நம்மளுக்கு இறால் பாதி வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்படி நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்க்குறேன், சும்மா கொஞ்சோண்டு ஜார் அலசிட்டு சேர்க்குறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்லா இறால் வெந்திருக்கு பாருங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ நம்ம இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையாக சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்டியான இறால் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.